2040க்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியல்லாம் ஃபெயிலியர் ஆகும். அதுக்கப்புறம் நாம் இயற்கையோடு இணைஞ்சு வாழ போகிறோம். இந்த வரைபடம் என்ன வரைபடம் அப்படின்னா, ஒரு கூட்டு குடும்பத்தை ஒரு கூட்டு குடும்பமாக நம்ம வாழ போகிறோம். அதாவது ஒரு கிராமத்தில் 300 கூட்டு குடும்பங்கள். பெண்கள் திருமணத்துக்கு பிறகு தனது பிறந்த வீட்டில் தான் இருப்பாங்க. ஆண்கள் தான் திருமணத்துக்கு பிறகு தன்னுடைய மனைவி வீட்டுக்கு போய் வாழ போகிறாங்க. இப்படி தான் ஒரு கூட்டு குடும்ப அமைப்பு. பெண்கள் எப்போதுமே பிறந்த வீட்டை விட்டு போக மாட்டாங்க, அம்மாவோட தான் இருப்பாங்க. அப்படிங்கிற மாதிரியான அடிப்படையில் 2 குழந்தைகளுக்கு மேலே பெற்றுக்கக்கூடாது. ஒரு ஆண் பெண் ஒரு பெண் 2 குழந்தைகளுக்கு மேலே தாயாகக்கூடாது. ஒரு ஆண் 2 குழந்தைகளுக்கு மேலே தந்தையாகக்கூடாது. 2 குழந்தைகளுக்கு மட்டுமே தந்தையாகணும். ஒரு பெண் 2 குழந்தைகளுக்கு மட்டுமே தாயாகணும். அப்படி நீ கல்யாணம் எத்தனை வேணாலும் பண்ணியிருக்கலாம். அதாவது ஒரே நேரத்தில் கிடையாது. ஒரு கல்யாணத்தை விவாகரத்தாகி இன்னொரு கல்யாணம் மறுமணம் பண்ணுற, அதை விவாகரத்தாகி இன்னொரு கல்யாணம் வேணால் நீ பண்ணு, என்ன வேணாலும் பண்ணு. ஆனால் ஒரே நேரத்தில் 2-3 மனைவிகளுடைய 2-3 கணவனுடைய யாரும் வாழ்வதற்கு உரிமை கிடையாது. நீ இப்படி எத்தனை கல்யாணம் நீ பண்ணியவராக இருந்தால் கூட, ஆனால் நீ 2 குழந்தைகளுக்கு மட்டும்தான் தந்தையாக முடியும். 2 குழந்தைகளுக்கு மட்டும்தான் ஒரு பெண் தாயாக முடியும். அப்போ அதை அடிப்படையாக கொண்டு ஒரு கூட்டு குடும்பத்தோட மக்கள் தொகை எப்படி இருக்கும் அப்படின்னு நான் கணக்கிடுறேன். ஏன்னா அதை அடிப்படையாக கொண்டு தான் அவங்களுக்கு நம்ம விளைநிலம் ஒதுக்கணும். ஏன்னா 2040 அப்புறம் எல்லாருமே விவசாயம் தான் பார்க்க போகிறோம். உணவு உற்பத்தி, தற்சார்பு வாழ்க்கை, நமது அனைத்து தேவைகளையும் நாமளே பூர்த்தி செய்ய போகிறோம். அப்போ அவங்களுக்கு எல்லாருமே விவசாயம் தான் பார்க்க போகிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு கூட்டு குடும்பம், அந்த கூட்டு குடும்பத்துக்கு பின்னாடி ஒன்றன் பின் ஒன்றாக விளைநிலத்தை நாம் ஒதுக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது ஒரு கூட்டு குடும்பத்தில் மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கணக்கிடுவதற்கான ஒரு சார்ட்டு தான் இது, ஒரு அட்டை தான் இது, கணக்கீடு அட்டை, கூட்டு குடும்ப எண்ணிக்கை. இதில் பார்த்திங்கன்னா இது 10 வருஷமாக கூடும். 0 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம், 20ஆவது வருஷம். அதாவது நம்ம 2000, 2010, 2020ன்றவங்கள அதை நான் 10ன்னு போடுறேன். 2000ங்கிறது 0, அப்புறம் 2010, 2020 அப்படின்னு கூட நீங்கள் கணக்கு எடுத்து, நான் 30, 40 இதெல்லாம் வருஷங்களோட கணக்கீடு பார்க்கும்போது இந்த கூட்டி கழித்து இந்த வருஷத்தில் இப்போ 130வது வருஷத்தில் அந்த கூட்டு குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஒருத்தருடைய ஆயுட்காலம் 120, எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது கணக்கிட்டு 13 பேர் இருக்காங்க. அதிகபட்சம் 13 பேர் இருக்க வாய்ப்பு இருப்பாங்க. 10 பேர், குறைந்தபட்சம் 10 பேர் இருப்பாங்க. அந்த கணக்கீடு அட்டை தான் அது. நான் ஒரு கூட்டு குடும்பத்துக்கு 16 விளைநிலங்கள் ஒதுக்கியிருக்கிறேன். அதிகபட்சம் 13, குறைந்தபட்சம் 10 பேர் இருக்கிறாங்க. கணவன் ஆண், அந்த ஒரு கூட்டு குடும்பத்தில் பிறந்த ஆண் இன்னும் 20 வயசுக்கு அப்புறம் இன்னொரு கூட்டு குடும்பத்துக்கு போயிடுவாங்க. அதெல்லாம் கணக்கீடு கட்டி தான் இந்த வரைபடம். அப்படி இருக்கும்போது இப்போ அப்போ நம்ம 16 விளைநிலம் ஒதுக்கியிருக்கோம். ஒரு விளைநிலம் என்பது 2 ஏக்கர். தனித்தனியாக தான் விவசாயம் பார்க்க போகிறோம். கூட்டாலாம் விவசாயம் பார்க்கக்கூடாது. கூட்டாக விவசாயம் பார்த்தா குடும்பத்துக்குள்ளே சண்டை வந்துடும். யார் அதிகமாக உழைச்சாங்க, அறுவடை அதிகமாக வந்ததுக்கு யார் காரணம் அப்படின்னு சண்டைலாம் போட ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் அந்த மாதிரி சண்டைகள்லாம் உறவுகள் பிரிஞ்சிடும். அதனால் தனித்தனியாக உழைக்கிறாங்க. எளிமையான விவசாயம், தனித்தனியாக உழைக்கிறாங்க. ஒருங்கிணைந்த வேளாண்மை. நீங்கள் ஆடு வளர்க்கலாம், மாடு அப்படின்னு சொல்லி சமத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இஷ்டத்துக்கு ஆடெல்லாம் வளர்க்க முடியாது. ஒரு கிராம நிர்வாகம் எவ்வளோ அனுமதிக்குதோ அதான். ஒரு ஆள் 2 ஆடு வளர்க்கலாம், ஒரு மாடு வளர்க்கலாம், அல்லது ஒரு 4 கோழி வளர்க்கலான்னா அதை மீறி யாரும் போகக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சமத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கை முறை. அப்போ விளைநிலத்தை ஒதுக்கணும். எத்தனை விளைநிலத்தை ஒதுக்கணும்? ஒரு கூட்டு குடும்பத்தில் அதிகபட்சம் 13, 10. ஆனால் அங்கே 16 விளைநிலம் இருக்கும். ஆண்களுக்கு 8 விளைநிலம், பெண்களுக்கு 8 விளைநிலம். ஆண்கள் தனியாக விளைநில பகுதி தனியாக இருக்கும், பெண்கள் விளைநில பகுதி தனியாக இருக்கும். இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக அற்புதமான ஒரு வடிவமைப்பு, கண்டுபிடிப்பு. ஒரு கூட்டு குடும்பத்தோட மக்கள் தொகை எப்போவுமே 13 தாண்டாது. அப்போ அங்கே 16 விளைநிலம் அங்கே இருக்குது. நம்ம எக்ஸ்ட்ரா 3 விளைநிலம், அதாவது 6 ஏக்கர். ஒரு விளைநிலம் என்பது 2 ஏக்கர் அப்படின்னா 6 ஏக்கர் எக்ஸ்ட்ராவே நம்ம கொடுக்குறோம். ஆனால் இப்போ இது பெரும்பாலும் நம்ம கிட்டத்தட்ட 10 தான் அதிகபட்சமாக இருக்கும். 10 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் ஆண்களை வெளியே போயிடுவாங்களா, 20 வயசுக்கு அப்புறம் கல்யாணம் ஆகி வெளியே போயிடுவாங்களா, அவங்க கூட நான் சேர்க்குறேன். ஒருவேளை அவங்க மனைவி வீட்டிலேருந்து தான் அம்மா வீட்டுக்கு உட்காடுறாங்க, ஒரு வாரம் இருக்காங்க அப்படின்னா, அப்போ அவங்களுக்கு விளைநிலம் வேணும்ல. இன்னொருத்தட்டே அந்த வீட்டில் கூட்டு குடும்பத்தில் உள்ள இன்னொருத்தட்ட போய் எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு கேட்க முடியாதுல்ல, உணவு கொடுங்கன்னு கேட்க முடியாதுல்ல. அவங்க தாய் வீட்டுக்கு வந்தாலும் அவனுக்கு விளைநிலம் அங்கே இருக்கணும். விளைநிலம் இருக்குது, நீ போய் அங்கே உழைச்சி அன்னைக்கு தேவையான உணவை எத்தனை நாள், ஒரு வாரம் உங்கள் அம்மா வீட்டில் இருக்கியா, அம்மா வீட்டில் இருக்கும்போது அந்த ஒரு வாரமும் உனக்கான விளைநிலம் அந்த கூட்டு குடும்பத்துக்கு பின்னாடியே இருக்கும். அங்கே என்ன கிடைக்குதோ, அந்த விளைநிலத்தில் என்ன இருக்குதோ அதை வாங்கி அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு கொண்டு வா, சாப்பிடு, எல்லாத்துக்கும் பகிர்ந்து ஒன்று. இந்த மாதிரி அதாவது நிலம் ஏராளமாக, அளவுக்கு அதிகமாக கொடுக்கப்படுகிறது. உணவுக்கு பற்றாக்குறை விடக்கூடாது. யாரும் சண்டை போடக்கூடாது. நீ என்ன உங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் போக வேண்டியதுனா, இங்கேயே வர, இங்கே பாரு எங்களுக்கே சாப்பாடு இல்லை, விளைநிலமே பற்றாக்குறை கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை வந்துடக்கூடாது. எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் நமக்கு ஒரு விளைநிலம் இருக்குது, அங்கே போய் நம்ம கௌரவமாக ஒரு வாரம் இருந்தாலும் அந்த விளைநிலத்தில் என்ன கிடைக்குதோ அதை எடுத்துகிட்டு நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆண்களுக்கான ஒரு மரியாதை காப்பாற்றப்பட வேண்டும். ஏன்னா ஆண்கள் திருமணத்துக்கு பிறகு மனைவி வீட்டுக்கு போயிடறான்.
அப்படி இருக்கும்போது திரும்ப அம்மா வீட்டுக்கு போனால் அங்கே நமக்கு விளைநிலம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற பிரச்சனைலாம் வரும். அந்த மாதிரி ஆண்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இப்படிப்பட்ட ஏற்பாடு நமக்கு கொடுக்கப்படுது. அதனால் ஒரு அற்புதமான, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் திட்டமிட்டது எல்லாமே கரெக்டாக நடந்துகிட்ருக்கு. ஒரு மக்கள் தொகை கணக்கீடு இதெல்லாம் நான் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறேன். கண்காட்சி ஒன்று வைக்க போகிறேன். 2040 அப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை, அதற்கான வரைபடங்களை நான் தயாரித்து கொண்டிருக்கிறேன். பாருங்கள், இதெல்லாம் அதற்கான வரைபடம் தான். அதற்காக தான் முழு நேரமும் வேலை பார்த்துட்ருக்கேன். இதெல்லாம் வந்து இந்த சார்ட் இறுதி வடிவம். இந்த சார்ட்டை தயாரிப்பதற்கான இறுதி வடிவத்துக்கு முன்னாடி இப்படிப்பட்ட முயற்சிகள் இதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. கடைசியாக இந்த 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 சார்ட்டு தான் நமக்கு வந்து இறுதியாக கிடச்சிருக்கு. இதை நான் கண்காட்சி வைக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா நீங்கள் தான் 2040 அப்புறம் வாழ போகிறீங்க, நானும் வாழ போகிறேன். 2040 அப்புறம் மனிதர்கள் வந்து இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகிடும். இயற்கையோடு இணைந்த இந்த இயந்திர அறிவியல் உலகம் ஃபெயிலியர் ஆகிடும். அதுக்கப்புறம் வாழ போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கான வரைபடத்தை தான் நம்ம தயார் பண்ணுறேன். இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி வச்சுக்கிட்டு தான் நாம் 2014 வருஷத்துக்கு அப்புறம் வரப்போகிற ஒரு உலகத்திற்கான ஒரு கட்டமைப்புகளை இந்த உலகம் முழுக்க உருவாக்கணும். அது ரொம்ப ஈஸி. புதிய உலகத்தை உருவாக்குவது ரொம்ப ஈஸிங்க. அதனால் நீங்கள் மிரண்டு போகாதீங்க. ஏன்னா அதில் சாலைகள்லாம் இருக்குது, 3 வழி சாலைகள்லாம் இருக்குது. சாலைகள் அத்தனையும் வந்து அப்போ அந்த சாலைகளை போடுறதுக்கு தார் ரோடு, புதுசாக போடணும் தாரெல்லாம் கிடையாது, மண் ரோடு தான். ஏன்னா சாலையின் அகலம் கிட்டத்தட்ட 18 அடி அகலம் இருக்குது. 3 வழி பாதையாக இருக்குது. பெண்கள் மட்டும் தனியாக போய் வருவதற்கான ஒரு சாலை இருக்குது. ஆண்கள் மட்டும் தனியாக போகிறதுக்கு ஒரு பாதை, ஆண்கள் பெண்கள் சேர்ந்து போகிறதுக்குன்னு ஒரு பாதை இருக்குது. இப்படி 16 கிட்டத்தட்ட 20 அடி அகலமுடைய ஒரு சாலையில் நம்ம முழுவதும் தாரையோ அல்லது வந்து கல்லையோ போட்டு கற்சாலைகளாக நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல பெய்கிற மழை தண்ணீர் அதற்கு அடியில் போகாது. ஒரு 20 அடி அகலமுடைய ஒரு சாலையில் வந்து நீங்கள் வந்து அப்புறம் வந்து அந்த சப்போஸ் வேகமாக போகிறோம் அப்படின்னா விழுந்தால் மண்டை அடித்து விழுந்துருவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் தார் சாலைகளோ கற்சாலைகளோ கிடையாது. அதில் புல் முளைக்காத அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, பாலைவன மணல் இருக்குல்ல, பாலைவன மணலையும் இந்த மலைகள் ஏராளமாக இருக்குது. நமக்கு மலைகள் அங்கேருந்து நம்ம பாறைகளை உடைச்சி பாலைவன மணலையும் அந்த கல்லையும் மிக்ஸ் பண்ணி அப்புறம் சாதா மண் இதையும் மிக்ஸ் பண்ணி அந்த சாலைகளில் கொட்டுறோம். அப்போ அதில் என்ன ஆகும் அப்படின்னா, செடி புல் முளைக்காது, மனிதர்கள் நடந்து போவதற்கு ஏற்றாற் போன்று இருக்கும். அதை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியது 0 மெயின்டெனன்ஸ். நீங்கள் கற்சாலைகளோ தார் சாலைகளோ போட்டிங்கன்னு வச்சுங்க, அது ஒரு 30 வருஷத்துக்கு இருக்கலாம், 20 வருஷத்துக்கு இருக்கலாம். அதுக்கப்புறம் பள்ளம் வேணும், பள்ளத்தில் கால் தடிக்க கீழே விடுவாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால் யாரும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட தொழில்நுட்பமும் 2040 அப்புறம் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்பத்தை வச்சு ஒரு உலகத்தை நம்ம உருவாக்கி ஒரு வடிவமைத்து உருவாக்கி கொடுக்குறோம் எதிர்கால தலைமுறையினருக்கு. நாமளும் தான் அங்கே வாழ போகிறோம். அப்படி கொடுக்கும்போது அதை செப்பனிடுவதற்கு நமக்கு தொழில்நுட்பம் தேவையில்லை. அந்த அளவுக்கு அந்த சாலைகள் பார்த்திங்கன்னா மண் சாலைகள் தான், மண் சாலைகள். ஆனால் சைடில் வந்து தடுப்பு இருக்கும். அது வந்து நம்ம வந்து ஒரு 500 வருஷத்துக்கு உறுதியாக வரக்கூடிய ஒரு சிமெண்ட்னால் தயார் செய்யப்பட்ட உறுதியான ஒரு தடுப்பு 3 வழியையும் தடுக்கின்ற ஒரு பாதை. நடுவில் மண் கல்லெல்லாம் கொட்டி போடுறோம். அந்த மண்ணு கல் அடுத்த பக்கத்துக்கு போகக்கூடாது, ஒரு தடுப்பாக இருக்கும். இந்த கல் நடுவில் பாதையில் கொட்டப்படுகிற அந்த பாலைவன மணல், கற்கள், மலைக்கற்கள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம போடுறது வந்து இந்த பக்கம் போயிடக்கூடாது. அந்த சாலையை தாண்டி வெளிப்பக்கத்துக்கு அந்த மணல் போயிடக்கூடாது, அதிலே தான் கிடக்கணும். அப்போ அதில் பெய்கிற மழை வந்து அடியில் போயிடும். அந்த சாலைகளில் பெய்கிற மழை நீர்லாம் இருக்கல, கிட்டத்தட்ட 20 அடி அகலம் கொண்ட சாலை இருக்கும்போது அதில் பெய்கிற மழை தண்ணீர் எல்லாமே அதுக்கு அடியில் ஒரு மழை நீர் சேகரிப்பாகவும் அது செயல்படும். அப்போ நிலத்தடி நீரும் பாதுகாக்கப்படும். நமக்கு இப்போ உலகம் முழுக்க நம்ம ஒரு புதிய உலகத்தை உருவாக்க போகிறோம். ஒரு புதிய உலகத்தை உருவாக்க போகுது. ஒரு சாலைகள்னால் ரொம்ப நமக்கு வந்து செலவே இல்லாமல் அது ஒரு மண் சாலைகள் தான். பாலைவன மணலும் மிக்ஸ் பண்ணி போடுறோம். அதில் புல் முளைக்கக்கூடாது என்பதற்காக. இப்படி இருக்கும்போது உங்களுக்கு தண்ணி மழை பெஞ்சதுன்னா அது நேராக பூமிக்கு அடியில் போயிடும். பூமிக்கு அடியில் போய் நிலத்தடி நீராக சேகரிக்கப்படும். நிலத்தடி நீராக மழை நீர் சேகரிப்பாகவும் இருக்கும், நடக்கிற ஒரு பாதையாகவும் இருக்கும், புல்லும் முளைக்காது, 0 மெயின்டெனன்ஸ். அந்த மாதிரி சைடில் உட்காரதுக்கு அந்த சாலைகளின் நடுவில் 3 வழி பாதை, அதற்கு இடையில் 3 வழிகளையும் பிரிக்கின்ற அந்த இடைப்பட்ட பகுதியில் உட்காருவதற்கான தடுப்பு இருக்கைகள். தடுப்பாகவும் இருக்கும், அது இருக்கைகளாகவும் இருக்கும். மக்கள் நடந்து போகிறாங்க, கால் வலிக்குது, அப்போ உட்காரணும்னு தோணும், உட்காருவாங்க, உட்காந்து கதை பேசலாம். அந்த மாதிரி ஏற்பாடு அதை பண்ணிகிட்ருக்கோம். அப்போ அந்த மாதிரியான திட்டமிடுதல். கூட்டு குடும்பம் இருந்தது ஒரு கோட்டை மாதிரி இருக்கும். ஏன்னா கூட்டு குடும்பம் நாம் கட்ட போகிற கூட்டு குடும்பம் இருக்குல்ல, அதில் அடுக்குமாடியெல்லாம் கிடையாது. ஒருவருக்கான வசிப்பிடம் என்பது 8 அடி அகலம், 8 அடி நீளம், இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு கூட்டு குடும்பம் என்பது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கழிவறை இருக்கும், ஒரு சமையலறை இருக்கும். இதுதான் ஒருத்தர் வசிப்பதற்கான ஒரு எளிமையான இருப்பிடம். இந்த மாதிரி கூட்டு குடும்பம், இதில் இந்த மாதிரி இருப்பிடம் கொண்ட ஒரு கூட்டு குடும்பத்தில் நிறைய வீடுகள் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே பொது கழிப்பறை இருக்கும், வடிகால், அதாவது நீங்கள் குளிக்கிற தண்ணி, பல் துலக்கிற தண்ணீர் எல்லாம் வடிவதற்கு ஒரு நிலமும் அந்த கூட்டு குடும்பத்தில் இருக்கும்.
ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக கழிப்பறையெல்லாம் இருக்கும். ஒரே கழிப்பறை அப்படியெல்லாம் கிடையாது. கழிப்பறை வந்து செப்டிக் டேங்க் கிடையாது. ஏன்னா செப்டிக் டேங்கெல்லாம் வந்து அதெல்லாம் நம்மளால் வந்து அதை ஃபுல் ஆகிடுச்சுன்னா எடுக்கிறதுலாம் யார் எடுப்பா? அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, கழிப்பறையே உட்காந்து கழிக்கிற மாதிரியான கழிப்பறை தான். உட்காந்தும் கழிக்கலாம். நீங்கள் அது மேலே குத்த வச்சு இருந்து கழிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கனாலும் கழிக்கலாம். அதுக்கு அடியில் எப்படின்னாக்கா வந்து அந்த நீங்கள் கழிப்பறை என்பது ஒரு இவ்வளோ நீட்டத்தில் இருக்கும். மேலே வந்து உட்காந்துட்டு கழிப்பறை கழிக்கிறீங்க. அடியில் ஏதாவது இலைகள்லாம் போட்டுக்கணும். அது மேலே நீங்கள் கழிக்கிற அந்த மலம் போய் சேரும். அதுக்கு மேலே சருகையோ மணலையோ போட்டு மூடிடணும். இப்போ அடுத்தால கழிக்கிறீங்க. அதுக்கு மேலே இதெல்லாம் மேலே ஒரு கூரை, இது ஒரு கழிவறை மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி அப்புறம் அது கொஞ்ச நாள் கழித்து அதை நீங்கள் அப்புறமா அப்புறப்படுத்துறீங்க. அல்லது எந்த மாதிரி ஓலையில் பெட்டி மாதிரி செஞ்சு உள்ளே வச்சுட்டிங்கன்னா எடுத்து அப்புறப்படுத்துறது ஈஸி. இந்த மாதிரி டெக்னிக் தான் அங்கே இருக்க போகுது. செப்டி டேங்கெல்லாம் கிடையாது. செப்டி டேங்கு ஆனால் கழிப்பறை என்பது உட்காந்து கழிக்கிறது, குத்த வச்சு கழிக்கலாம். அது மேலே அப்புறம் குளியலறைங்கிறது தனியாக இருக்கும். அந்த மாதிரி அற்புதமான வடிவமைப்பு. அதை நான் அப்புறமா எடுத்து சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு, ஒரு கூட்டு குடும்பம் மட்டும் ஒரு கோட்டை போல் இருக்கும். கோட்டை போல் இருக்கும். பக்கவாட்டில் சாலைகள் இருக்கும். அதில் வந்து மூலிகைகள் வளர்க்குற மருத்துவ பகுதியெல்லாம் இருக்குது. ரொம்ப அறிவுபூர்வமான, பார்த்தே அசந்து போயிடுவீங்க. அதனால் சீக்கிரம் இந்த உலகத்தை நாம் உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த உலகம் இன்றைக்கி பார்க்குற உலகம் இது ஒரு கற்பனை உலகம், மாய உலகம். 2040 இது அப்படியே ஃபெயிலியர் ஆகிடும். ஏன்னா இந்த உலகங்கிறது மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஏற்றது கிடையாது. இங்கே இருக்கிற டெக்னாலஜியை பார்த்து நீங்கள் வியந்து போயிடாதீங்க. டெக்னாலஜி தொழிலில் தான் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதை தவிர வாழ்க்கையில் அது பின்னேற்றத்தை தான் ஏற்படுத்தும். நம்மளை வாழ விடாமல் செய்வது தான் இந்த டெக்னாலஜி தொழிலில் தான் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். திருடர்களை நல்லவர்களாக மாற்றி விடாது. நோயாளிகளை அது குணப்படுத்தி விடாது டெக்னாலஜியால். அதனால் வந்து ஓகே, இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.